போலூரில் இருக்குது இந்த காலேஜ். பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப இன்டீரியரெல்லாம் இல்லை. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னாக்க கோர்ஸ் 5 டிபார்ட்மெண்ட்டு தான். சிஎஸ்சி, இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ, 5 கோர்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். இது 2009 ஓப்பன் பண்ண காலேஜ். போலூர்லேயே இருக்குது, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான். இதில் 2009 ஓப்பன் பண்ணது. 2013 ஃபஸ்ட்டு பேட்ச் வெளியே போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 9 ஃபாரின் கண்ட்ரியில் பசங்க எங்கள் பசங்களே ஒர்க் பண்ணுறான். நல்ல பிளேஸ்மெண்ட்டு, நல்ல பிளேஸ் ஆகிருக்கா. நாங்கள் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்த கூட சொல்லலை, அங்கே படித்த ஸ்டூடெண்ட்டு பிளேஸ் ஆகிருக்கோம். புரிஞ்சிருப்பேன் நான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். சைமல்டேனியஸாக பிளேஸ்மெண்ட் காலேஜில் இருக்குது, பிளேஸ்மெண்ட் தனியாக இருக்குது. அதே மாதிரி நீ உள்ளே ஜாயின் பண்ணி ஆல்குலேட் பண்ணிட்ட அப்படின்னா 100% பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு. அதை மாற்றுக்கிறது இல்லை. நீ கேட்கலாம், நீ ஆல்குலேட் முடிச்சிட்டீங்க, ஆல்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பிளேஸ்மெண்ட்டு இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டிப்ளமா கோர்சஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். உனக்கு என்ன இன்ட்ரெஸ்டான கம்ப்யூட்டர் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, ட்ரிபிள்இ ஓரியன்டாக எந்த ஓரியன்டு கோர்ஸாக இருந்தாலும் பண்ணித்தரோம். அதுக்கப்புறம் என்பிடிஎல் கோர்ஸ் நிறைய இருக்குது இந்த ரிலவெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த என்பிடிஎல் கோர்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது கவர்மெண்ட்டே நான் முதல்வன் ஸ்கீம். அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே தனித்தனி கோர்ஸ் நடத்துகிறாங்க. மெக்கானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ எல்லாருக்குமே நான் முதல்வனில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் என்பிடிஎல் கோர்ஸ் தனியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஐஐடியில் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் இப்போ 2.5 lakhs அது. டேட்டா சயின்ஸ் கோர்ஸும் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் உங்களுடைய திறமையை பொறுத்து ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறோம். டேட்டா சயின்ஸ் ஐஐடியிலே பண்ணலாம். அடுத்தது பிளேஸ்மெண்ட் இருக்குது. 80% ப்ளஸ் 2ல் 80% மார்க் எடுத்திங்கன்னா 50% ஃபீஸு ரிடக்ஷன். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சில காலேஜ் பார்த்தீங்கன்னா 1.52 அப்படி போகும். எங்கள் காலேஜில் ஒன்லி கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவும் இல்லை. இது மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு தான் இது. மற்றபடி எஸ்சி எஸ்டி த்ரூஅவுட் தமிழ்நாடு எங்கள் காலேஜில் சேர்த்து எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் ஃப்ரீ தான். எந்த இதுவும் வாங்குறதில்ல, ஹாஸ்டலில் வாங்குறதில்ல. சில பேர் எக்ஸ்ட்ரா அதர் மிஸ்லேனியேஷன் போட்டு வாங்குவாங்க, எந்த ஃபீஸும் இல்லை. அதே மாதிரி சிங்கிள் பேரண்ட்டுக்கு உண்மையாகவே அப்பா அம்மா யாரும் இல்லை, இல்லை அப்பா மட்டும்தான் இருக்காங்க, இல்லை அம்மா மட்டும்தான் இருக்காங்க, எங்களால் படிக்க வைக்க முடியல அப்படின்னா அந்த கேண்டிடேட்டுக்கும் ஃபீஸ் ஃப்ரீ. அதே மாதிரி 60% 80% இல்லை, 60% மார்க் எடுத்திருக்கோம் சார், என்கிட்ட 80 இல்லை, 60%னா 25 to 30% உங்களுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பியூர் தமிழ் மீடியம் போன ஆட்சியில் பண்ணாங்க இல்லையா, 7.5 சுத்தமாக நான் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்றத சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணால் 7.5 அதுலேயே உனக்கு எஸ்சி எஸ்டி மாதிரி தான் ஃபுல்லாக ஃப்ரீ. காலேஜ் ஃபீஸ் இல்லை, ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை, எக்ஸாம் ஃபீஸ் கூட கிடையாது. எக்ஸாம் ஒரு இப்போ இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 150 ரூபா எக்ஸாம் ஒரு பேப்பர், அந்த ஃபீஸும் இல்லை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட்லேருந்து எல்லா இதுவும் உண்டு. ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் ஃபீஸ் ஃப்ரீ. ரைட்டுங்களா? அதாவது ஒரு 10th படிக்கிறேன், 12th படிக்கிறேன், டிப்ளமா படிக்கிறேன், ஐடிஐ படிக்கிறேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறேன், பிபிஎஸ் படிக்கிறேன்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உனக்கு தெரியும். அதை கம்பேர் பண்ணும்போது இன்ஜினியரிங் ஏன் எவ்வளோ லோயஸ்ட் ஃபீஸ்னா சர்வீஸ் மைண்டு தான். எங்கள் காலேஜுடைய சேர்மன் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயின் சார், அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க. எங்களுக்கு தேவை எஜுகேஷன், நாங்கள் இதில் தான் சம்பாரித்து நாங்களாம் லைஃப்பில் செட்டில் ஆகணும் இல்லை சார், பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் தரணும், அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல பொசிஷனில் இருக்கணும், அதுக்காக தான் இதை நாங்கள் ரன் பண்ணுறோம் அப்படின்றோம். இன்றைக்கி காலகட்டம் தெரியும். இன்ஜினியரிங் அதாவது மீடியா பர்டிகுலராக இன்ஜினியரிங்னா ஒன்றும் இல்லை, இன்ஜினியரிங் படித்தா வாய்ப்பே இல்லை, இப்படிலாம் தேவையில்லாத பொய் பிரச்சாரம் பண்ணுறோம். உண்மை அதில் முடித்த அத்தனை, நான் எங்கள் காலேஜ் மட்டும் சொல்ல, த்ரூஅவுட் தமிழ்நாடு முடித்த இன்ஜினியரிங் மாணவர்கள் எல்லா இடத்துலையும் பிளேஸ் ஆகிட்டு தான் இருக்கான். எவனும் சும்மா சுற்றிட்டு இல்லை. சில பேர் கொஞ்சம் ட்ரை பண்ணலன்னா 1 or
ஜாப் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கலாம். டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துக்க ஃபுல்லாக இன்ஜினியரிங் தான் அப்ளை பண்ணேன். எவ்வளோ 10th 12th கம்மி தான். இன்ஜினியரிங் முடித்தவங்க அதே குவாலிஃபிகேஷனில் போய் உள்ள அட்டன் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து எனக்கு இன்ஜினியரிங் வந்து நல்ல ஸ்கோப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி உனக்கு வந்து எந்தெந்த இடத்துல கால்ஃபர் பண்ணுறாங்கன்ற விஷயம் உனக்கு தெரியணும். அது தெரியாமல் தான் நீ ஜாப் கிடைக்கல அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து பக்காவாக பண்ணித்தரோம் பிளேஸ்மெண்ட் செல்லு. அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா முடிச்சின்னா உங்களுக்கே சொல்லியிருப்பாங்க per annum 7.5 6 5 to 7 கம்பல்சரி நீ ஆல்கேட் பண்ண எனி டிபார்ட்மெண்ட். சிவிலாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல் இருந்தாலும் சரி, ட்ரிபிளியாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கம்பல்சரி வந்து பிளேஸ்மெண்ட்டில் நல்ல பேக்கேஜ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் காலையில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வேறு என்ன இருக்குதுவாங்க. எங்கள் காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் கராத்தே, சிலம்பம், கலரி, வர்மம் இது மாதிரி பல கலைகளை கற்றுக் கொடுக்குறோம். இப்போ அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டிப்ளமா கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து டிப்ளமா கோர்ஸ் 1 year கோர்ஸ் தான் டிப்ளமோ. இந்த டீச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இப்போ கராத்தே, சிலம்பம் எடுத்துக்கிட்டா நீ எல்லா நேஷ்னல் கேம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உனக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. இப்போ எம்ஏ முடிச்சுன்னா அதுலேயும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் கேம்ஸில் நீ செலக்ட் ஆகிட்ட அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஆல்ரெடி ஜாபுக்குள்ளே போயிடலாம். அதாவது வந்து இல்லை எனக்கு ஜாபு கவர்மெண்ட்டு கிடைக்கல அப்படின்னா என்கிட்ட சொன்னீங்கன்னா ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்குது. மினிமம் 60 to 75,000 per month. நீ அடிஷனாக நீ படித்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல